நான் பூபதி ராஜா. 3வது கண் டீம்ல இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். ஆரம்பமே அசத்தலா இருக்கணுங்கிற ஆர்வத்தோட ஒரு அட்டகாசமான ஸ்டோரியோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். பார்த்துட்டு நீங்க கொடுக்கிற மார்க்கை வச்சுதான் நான் இந்த ப்ரோக்ராம்ல தொடர்ந்து நீடிக்கிற வாய்ப்பை கொடுக்கும். இரவு நேரங்கள்ல சீரடி பாபாவோட நடமாட்டம் ஒரு கோயில சுத்தி இருக்கிறதால அதையெல்லாம் சிசிடிவி வச்சு கண்காணிச்சிருக்காங்க. அதுல சில அதிசயமான வீடியோஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அப்படி சில அதிசயமான விஷயங்களை தேடித்தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஷீரடி சாய்பாபாவின் நடமாட்டத்தை கண்காணிக்க பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா. எல்லா பிரச்சனையும் ஒரு அக்னி மூலியமா தீக்கணும்னு முடிவு பண்ணாரோ தெரியல. அவருடைய பாதத்துல ஒரு அக்னி ஜுவாலை கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்கள் அது நீடிக்குது. வீடியோவில் பதிவான அமானுஷ்ய யாகத்தின் மீறள வைக்கும் காட்சிகள். சென்னை டு தாம்பரம் போயிட்டு அங்க இருந்து கேம்ப் ரோட் மப்பேடு பக்கத்துல இருக்கு சந்தனமழை நித்திய சுரபை சீரடி சாய்பாபா கோயில். இங்க நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுதான் அந்த ஷீரடி சாய்பாபா கோயில். நித்திய சுரபி அபிஷேக சாய்பாபா கோயில்னு இதுக்கு வித்தியாசமான ஒரு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி இங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தபடியே இருக்கிறதால இங்க 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல அதுல ஒரு காட்சி பதிவாகி இருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. பாபா சிலைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு தீ உருவாகுது. ஒரு யாகம் போல கொஞ்ச நேரம் தீ ஜுவாலை பெருசாகுது. பாபா ஏதோ ஒரு யாகம் நடத்துறாரு. திரும்பவும் தீ அப்படியே அடங்கி அந்த இடம் நார்மல் ஆயிடுது. இப்ப நான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே வீடியோவுல பார்த்த அந்த யாகம் நடந்த இடத்தை தான் முதல்ல போய் பார்த்தேன். அங்க தீ எரிஞ்சதுக்கான எந்த ஒரு தடயமுமே இல்லை. எனக்கு செம ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாய்பாபாவோட சிலை பக்கத்தில் இருக்கேன். இங்கே தான் அதிசயம் நடந்திருக்கு. சாய்பாபா கால் பாதத்தில் தான் நெருப்பு எரிஞ்சிருக்கு. பாபா சிலையோட காலடியில நிறைய பேப்பர்ஸும் ரூபாய் நோட்டுகளும் பூக்களும் இருக்கு. ஆனா இது எதுவுமே தீயினால டிஸ்டர்ப் ஆகாம வெச்சது வெச்சபடியே இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் சுற்றி இருக்கிற அவருடைய ட்ரெஸ்ஸில் பூக்கள்ல படைச்சிருக்காங்க. அந்த பிரெட்டு பிஸ்கெட்டு, அதுவும் இல்லாமல் அந்த கோரிக்கை சீட்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு எதுவுமே ஆகாமல் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல், அதுவும் நெருப்பு எரிஞ்சதுக்கு ஒரு தடையுமே இல்லாமல் அப்படியே எப்படி சிலை இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்க என்னவோ இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பாபா சிலைக்கு முன்னால ஏன் இப்படி நள்ளிரவுல ஒரு அமானுஷ யாகம் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இவரு சரவணன் சாமி. இவர்தான் இந்த கோயில உருவாக்கி இருக்காரு. கையில சூலத்தோட இருக்கிற இவரு எப்படி பாபா கோயிலை ஏற்படுத்தி இருக்காரு? என்னோட சந்தேகத்தை நான் அவர்கிட்டயே கேட்டேன். இவரோட வாழ்க்கையில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு. அத பத்தி எனக்கு விவரிக்க ஒரு கிணத்தை காட்டுறதா என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. தான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச கிணறு இருந்த இடம் இதுதான்னு ஒரு இடத்த காட்டினாரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண இடம். எனக்கு ஆரம்பமே பகீர்னு இருந்தது. ஆனா இப்ப அங்க கிணறு இல்ல. அந்த சம்பவத்தோட சாட்சியா இன்னைக்கும் அந்த கிணத்தடியில இருந்த மரம் மட்டுமே அங்க இருக்கு. கிணத்தை மூடி இருந்தாங்க. ஆரம்பத்துல இவரும் ஒரு சாமானிய மனிதரா கஷ்ட நஷ்டங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பிரச்சனைகளை சமாளிக்க வழி இல்லாம தற்கொலை செய்துக்க முடிவெடுத்திருக்காரு. நள்ளிரவு நேரத்துல ஒரு கிணத்துல போய் குதிச்சிருக்காரு. அதுதான் இப்ப மூடப்பட்ட நிலையில இருக்கிற இந்த கிணறு. ஆனா தற்கொலை எண்ணத்தோட தண்ணிக்குள்ள குதிச்சவரை ஒரு சக்தி காப்பாத்தி இருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடி ரொம்ப குடும்ப நிலை சரியில்லாத நேரத்துல நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வயக்காட்டு கிணத்துல நான் குதிச்சுட்டேன். அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி, ஏதாவது 1:50 2 இருக்கும். அந்த நேரத்தில் தான் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் குதிச்சேன். தண்ணிக்குள்ள முங்கிட்டு தண்ணி மேலே நின்னேன். இது ஒரு பெரிய அதிசயம்.
அந்த சமயத்துல நடந்த அமானுஷங்களை இவரால புரிஞ்சுக்க முடியல. அதனால தனக்கு வந்த காட்சிய ஆரம்பத்துல இவரு அலட்சியம் செய்திருக்காரு. அப்பதான் இவருக்கும் ஒரு மகானோட தரிசனம் கிடைச்சிருக்கு. கிணத்துல இவருக்கு கிடைச்ச காட்சி அம்மன் தரிசனம் அப்படிங்கறதையெல்லாம் அவர்தான் சரவணனுக்கு உணர்த்தி இருக்காரு. அம்பாள் உனக்கு உபதேசம் பண்ணிட்டா, அம்பாள் என்ன பேசினா, அதாவது சொன்னல ஒரு பொண்ணு என்னவோ சொல்லிச்சுதுன்னு, அது என்னன்னா எனக்கு உபதேசம் பண்ணினாங்களாம் அவங்க, மந்திர உபதேசம். போன ஜென்மத்தில் நான் ஒரு பெரிய ஆன்மீக மகானா இருந்து 28 வயசுல நீ இறந்துட்ட, அது பூர்த்தி அடையாம இறந்துட்டு இந்த ஜென்மத்தில் அத்தனை மந்திர சக்தியும் இப்போ உங்ககிட்ட வந்துடுது, உனக்கு மந்திர உபதேசம் பண்ண நான் தரேன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னாங்க. அது என்ன மந்திரங்கிறது இவர் சொன்னார். ஆனால் அப்போ எனக்கு புரியல. வந்தது அம்பாள் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம அம்மன் இவரோட பேசினது இவருக்கு கிடைச்ச மந்திர உபதேசம் அப்படிங்கறதையும் புரிய வச்சிருக்காரு. அதுல இருந்து இவர் தீவிர அம்மன் உபாசகரா மாறி இருக்காரு. அதுல இருந்து இவருக்கு சில சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பலருக்கும் அதன் மூலமா உதவி இருக்காரு. ஆரம்பத்துல இந்த இடத்துல அந்த அம்மனை வச்சு வழிபட்டிருக்காரு. அந்த அம்மன் ரொம்பவே சக்தியோட இருந்திருக்காங்க. அதனால பல சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட இங்க வந்து போயிருக்காங்க. அதுக்கான போட்டோஸ் எல்லாம் அங்க நான் பார்த்தேன். அதுல நம்ம பவர் ஸ்டாரோட படமும் இருந்தது. இப்படி பல பிரபலங்கள் இங்க இருந்த அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த அம்மனுக்கு கோயிலை பெருசா கட்ட ஆரம்பிச்சிருக்காரு சரவணன் சாமி. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் இவரை தேடி ஒரு பெரியவர் வந்திருக்காரு. அதுதான் இவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு. அம்மன் கோயில் கோபுரம் பண்றோம். அப்போ நான் சேர்ல உட்காந்துருக்கேன். ஒரு பெரியவர் வந்தார். கொஞ்ச நேரம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துட்டு என்கிட்ட இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அங்கே தங்கிக்கிட்டுமான்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க இங்கெல்லாம் தங்கக்கூடாது, இது கோவில் அப்படின்னு. இல்லை எனக்கு நான் அங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னாரு. என்ன இவர் அதிகாரமாக பேசுகிறாரு, அதெல்லாம் தங்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன். சரி சாப்பிட்டுட்டு போட்டுவேன். அதை எடுத்து என் மேலேயே மூஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு அவர். அம்மன் கோயில் இருக்கிற இந்த இடத்த தனக்கு வேணும்னு கேட்டு வந்த பெரியவர் ஷீரடி சாய்பாபா தான் இவருக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. அம்மனும் அதுக்கு உத்தரவு கொடுத்திருக்கு. ஆரம்ப காலத்துல இவருக்கு ஷீரடி சாய்பாபா மேல ஒரு பெரிய வெறுப்பு இருந்திருக்கு. எனக்கு பாபாவை பிடிக்காது, அறவே பிடிக்காது. நிறைய பேர் என்னுடைய கிளைண்டே பாபா டியோட்டிஸ் இருக்காங்க. இப்போ தெரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட 20 வருஷமா பழகுறாங்க. பாபா டியோட்டின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா நான் திட்டுவேன். உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. கடவுளை விட சிறந்தது யாரும் கிடையாதுன்னு வாதாடுவேன் நான். இவங்கெல்லாம் ஏதோ இருந்தாங்க அப்படின்ட்டுருவேன். அப்படித்தான் எனக்கு என்கிட்ட இருக்கிறவங்களே இன்னும் சரியா சொல்ல போனா 2-3 பேர் நான் சொல்லி பாபாவை கும்பிடாமையே போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 24 மணி நேரமா அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன் நான். அம்மன் சொல்லிட்டதால கட்டின கோயிலை இடிச்சிருக்காரு. அடுத்து இங்க ஷீரடி சாய்பாபாவுக்கான ஒரு அழகான கோயில் தானா உருவாக தொடங்கி இருக்கு. அடுத்தடுத்து இங்க நடந்த அதிசயங்கள் மூலமா சரவணன் சாமியோட மனசு முழுக்க ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்காரு ஷீரடி சாய்பாபா. வெளியில உட்காந்துருக்கிறேன். கோயிலுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் வராது. அப்போ நான் எட்டி பார்க்குறேன். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எட்டி இப்படி பாபாவை பார்த்தா பாபா தெரியும் சிலை. அப்போ நான் எட்டி பார்த்து சொல்றேன், என்ன பாபா உன் பேருக்கு சொல்லி கோயிலையும் கட்டிவிட்டோம், கோயிலுக்கும் ஜனம்லாம் எதுவும் வர்றதில்லை, இது மாதிரி இருந்தால் நானும் என்னுடைய பழப்பம் நான் பார்க்க முடியாமல் போயிடுமே அப்படின்ட்டு சொல்லிட்டேன். முடிஞ்சுது. அவ்வளோதான். நான் பட்டுன்னு அதெல்லாம் கும்பிட்டுட்டு நார்மலாக யோசிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னைக்கு வேண்டினோ மே மாதம் 22ஆம் தேதி உலகமே திரும்பி பார்க்குற அதிசயம் கோயிலில் நடந்தது. முதல்ல இந்த கோயில் கூரையில இருந்து திடீர்னு சந்தனம் போட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த காட்சிகளை இப்பவும் வீடியோவில் பாருங்க. நம்பவே முடியாத ஆச்சரியம் இது. எனக்கு ஒன்னே புரியல, அது என்னன்னு கெஸ் பண்ணவே முடியல. அந்த இடத்துல அவர் சீலிங்ல இருந்து கொட்டிட்டு அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோக்கு, அது அப்புறமா தெரிஞ்சது 9 கிலோ சந்தனம். அப்படியே சந்தனம் கொட்டினதா இருக்குது. அப்படியே எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு புரியல, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இந்த செய்தி காட்டு தீயா பரவி இந்த பாபா கோயில் பிரபலமாக தொடங்கி இருக்கு. கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ஒரு விஷயத்தை அபரிதமா நம்புறாங்க. பாபா அங்க சுத்திக்கிட்டு இருக்காரு, ஆனா அது மாதிரி நடக்குது.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை தாம்பரம் கேம்ப் ரோட் மப்பேடு பக்கத்துல இருக்கிற சந்தனமழை நித்திய சுரபி ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில்ல பாபாவோட நடமாட்டம் இருக்கிறத உணர்த்தும்படியா பல அதிசயங்கள் இங்க நடக்க தொடங்கி இருக்கு. அதையெல்லாம் கண்காணிக்க இந்த கோயில்ல சிசிடிவி கேமரா செட் பண்ணி இருக்காங்க. அதுல பதிவான ஒரு வீடியோவுல நள்ளிரவுல பாபா முன்னாடி நடந்த ஒரு அமானுஷ யாகம் பதிவாகி இருக்கு. அப்படி ஒரு அதிசய வீடியோவை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். சந்தனத்தை தொடர்ந்து பன்னீர், பனங்கற்கண்டு, வால்மிளகு இப்படி இன்னும் சில பொருட்கள் எல்லாம் இங்க கிடைக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் அதிகமாக தொடங்கி இருக்கு. அதையடுத்து சமீபத்துல இங்க எல்லாரும் பூஜை செய்துகிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு சிலையில இருந்து ஏதோ ஒரு திரவம் வடிய எல்லாரும் பிரமிப்போட பார்த்திருக்காங்க. சாய்பாபாவோட முகத்துல இருந்து வடிஞ்ச அந்த திரவம் நெய். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பாபா சிலையோட தலைப்பாகத்துல இருந்து தேன் வடிய ஆரம்பிச்சிருக்கு. அவரோட தலைப்பாகத்துக்குள்ள இருந்து தேன் வடிஞ்சதால சிலர் சந்தேகப்பட்டு சிலையோட தலைப்பாகைய கழட்டியும் கூட பார்த்திருக்காங்க. தலைப்பகுதியில இருந்து தேன் மட்டும் வடிஞ்சபடியே இருந்திருக்கு. இது 4 நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கு. சிலையில இருந்து தேன் வடியும் அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. தொடர்ந்து இந்த பாபா கோயில்ல இவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்க காரணம் என்ன? இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு. அதனா இன்னைக்கு கண்டுபிடிக்காம போக கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். அப்பதான் இங்க வந்த பக்தர்கள் என்னவோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. விசாரிச்சதும் அது பத்தி எனக்கு விளக்கம் சொன்னாங்க. இந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்மோட பிரச்சனைகளை இங்க தரும் ஒரு சீட்டுல எழுதி பாபா சிலை முன்னாடி வைக்கிறாங்க. இதுக்கு கோரிக்கை சீட்டு வைக்கிறதுன்னு பெயர் குறிப்பிடுறாங்க. அப்படி செஞ்சா நம்மோட பிரச்சனைகள் உடனே சரியாகிறதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இங்க வந்திருந்தவங்க தன்னோட பிரச்சனை சரியானதை பத்தி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஒரு சீட்டு தருவாங்க. அதில் வந்துட்டு 63 டைம்ஸ் வந்து ஓம் சாய்ராம்னு எழுதி நம்மளோட வேண்டுதல் அண்ட் தென் நம்மளோட அட்ரஸ் அந்த மாதிரிலாம் எழுதி பாபாவோட மடியில் வச்சுட்டு போனோம்னா அது நடக்கும்ன்றது ஐதீகம். நான் ஃபர்ஸ்ட் டே வரும்போது வியாழக்கிழமை அந்த மாதிரி எழுதி வச்சேன். 3 வேண்டுதல் எழுதி வச்சேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வேண்டுதல் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கே நடந்துச்சு. அவங்களோட வேண்டுதலோட பேப்பர்ஸ் இருக்கு. அதில் நம்ம எழுதி போட்டு 1 வீக்கில் எங்களுக்குலாம் நல்லது நடந்துருக்கு. அந்த மாதிரி ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா? எழுதி போட்டிருக்கோம். அதை வந்து நான் வந்து வெளியில சொல்லுறது இல்லை, பட் எனக்கு நடந்திருக்கு. இந்த கோயிலே வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடுநாயகமா வீற்றிருக்கும் பாபா சிலை, அதுக்கு பக்கத்திலேயே அம்மனோட உற்சவர் சிலை, பாபாவுக்கு முன்னால ஒரு பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படும் ஆஞ்சநேயர், ஒரு கோயிலுக்குள்ள கடையா இல்ல கடைக்குள்ள கோயிலான்னு தெரியாத அளவுக்கு இங்க பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. சைட்ல இருந்த இந்த கோபுர கலசங்களை எல்லாம் ஆரம்பத்துல நான் ஏதோ விற்பனைக்காக வச்சிருக்காங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் 12 ராசிக்கானவங்க வழிபட வைக்கப்பட்டிருப்பதா ஒரு வித்தியாசமான தகவலை கேள்விப்பட்டேன். நான் இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு இருந்த நேரத்துல பாபாவுக்கான பூஜைகள் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க வரும் எல்லா பக்தர்களுமே பாபா சிலைக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் பாபாவுக்கு பாலால அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டி வழிபாடுகள் செஞ்சாங்க. முதலா 3வது கண் நிகழ்ச்சியில நான் வந்து கலந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்டோரியிலேயே எனக்கு பாபாவுக்கு அபிஷேகம் செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷத்தோட அவருக்கு அபிஷேகம் செஞ்சு ஆரத்தி காட்டினேன். சரவணன் சாமி இங்க பாபாவுக்கு பூஜை செய்யறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதையும் நான் பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது.
அவர் பாட்டுக்கு பூஜை செய்தபடியே பூக்களையும் பூஜைக்கு வைக்கப்பட்ட பால் பாக்கெட் தண்ணீர் பாக்கெட்டுகளை எல்லாம் பின்னாடி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி சரவணன் பின்னாடி வீசி எறியும் பொருட்களை எல்லாரும் கேட்ச் பிடிக்கிறதுல கவனமா இருக்காங்க. பூக்களையும் கைக்கு கிடைக்கிற பொருட்களை எல்லாம் இப்படி தூக்கி தூக்கி பின்னாடி போட்டபடியே தான் பூஜைகளை செய்யறாரு சரவணன். அதையெல்லாம் பாபா நமக்கு தர பிரசாதமா எல்லாரும் கேட்ச் பிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த கோயில்ல இரவு பகல் 2 வேளையிலையும் ஷீரடி சாய்பாபாவோட நடமாட்டம் ஏதாவது ஒரு வகையில இருந்துகிட்டே இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ஒரு விஷயத்தை அபரிதமா நம்புறாங்க. பாபா அங்க சுத்திக்கிட்டு இருக்காரு, ஆனா அது மாதிரி நடக்குது. அந்த பகுதியில எங்கேயோ சுத்துறாரு, பாபா இருந்துட்டு இருக்காரு, இந்த ஆலயத்துல இருக்காரு, வெளியில சுத்துறாரு. அதுக்காகவே தான் இப்போ கோயில்ல சிசிடிவி கேமராக்களை பொருத்தி 24 மணி நேரமும் கோயில ஒரு முழு கண்காணிப்பிலேயே வச்சிருக்காங்க. அதுல சமீபத்துல பாபாவோட பிரசன்ஸ உணரும்படியான ஒரு அதிசயமான சம்பவம் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அந்த வீடியோ இதுதான். தன் மேல இருக்கிற ஒரு மாலைய உடம்ப உதறி பாபா கீழே தள்ளுறத போல அந்த காட்சி பதிவாகி இருக்கு. நீங்களும் அந்த காட்சியை பாருங்க. சிலைக்கு கீழே இருக்கும் அந்த பீடத்துக்கு வழக்கமா ஒரு மாலை போட்டு வச்சிருக்கிறது வழக்கம். அன்னைக்கு ஏனோ மாலைய போட மறந்துட்டாங்க. அதனால தான் அவரே தன் மேல இருந்த ஒரு மாலைய இப்படி உடம்ப உதறி கீழே தள்ளி இருக்காருன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் அந்த மாலை மிகச்சரியா அந்த பீடத்துக்கு பொருத்தமா வந்து விழுந்திருக்கிறதையும் பார்த்து எல்லாருமே வியப்படைகிறாங்க. திரும்பவும் அந்த காட்சியை பாருங்க. பாபா சிலையில இருக்கிற மாலை கீழே விழும் அந்த காட்சியில ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதா தான் நானும் ஃபீல் பண்றேன். இப்பதான் என்னோட மூளை வேற விதமா திங்க் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம டீம் கண் முன்னாடி பாபா வந்து ஏதாவது அதிசயத்தை இப்ப செஞ்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சதும் தான் தாமதம். திடீர்னு என்ன கூப்பிட்ட சரவணன் வெளியே ரோட்டுக்கு போய் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரும்படி சொன்னாரு. எனக்கு ரோட்ல இருந்து கொஞ்சம் மண்ணு வேணும். ஓகே. கோயிலுக்கு முன்னாடி ரோட்ல இருந்த கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டேன். அடுத்து தண்ணிய பிடிச்சு எடுத்துக்கிட்டு உள்ள போனேன். நான் ரோட்ல இருந்து எடுத்துட்டு போன மண்ணை பாபா சிலையோட காலடியில கொட்டினாரு சரவணன். சித்தம் ததே சக்தா ததே வினம் ததாக்ருதி லஷா லக்ஷ பிரதிக்த்ரே. அடுத்து நான் எடுத்துட்டு போன தண்ணியில பாபா காலடியில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து கரைச்சாரு. அதை இப்போ அங்க இருந்த எல்லாருக்கும் என்ன கொடுக்க சொன்னாரு. ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணு இப்போ அற்புதமான வாசனையோட ஒரு தீர்த்தமா மாறி இருந்தது. இத்தனைக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஷீரடி சமாதி மண் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு உலகத்திலேயே. ஷீரடிக்கு அப்புறமா மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை தாம்பரம் கேம்ப் ரோட் மப்பேடு பக்கத்துல இருக்கிற சந்தனமழை நித்திய சுரபி ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில்ல சிசிடிவி கேமராவுல நள்ளிரவுல பாபா சிலைக்கு முன்னாடி அமானுஷ்யமா நடந்த ஒரு யாகம் பதிவாகி இருக்கு. அந்த வீடியோஸ பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னால மட்டுமில்ல, அங்க வந்திருந்த யாராலையுமே அதை நம்ப முடியல. இந்த தீர்த்தம் தன்னோட உடல் பிரச்சனைய உடனே தீர்த்துரும்னு அங்க வந்திருந்த ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு நான் வாயடைச்சு போனேன். இப்போ மண்ணு எடுத்துட்டு வந்து நம்ம தண்ணியில கரைச்சி குடிச்சோம் சாய்பாபா பாதத்துல இருக்கிறத. உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி இருந்துச்சு குடிக்கும் போது? எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 நாளாக எனக்கு கொஞ்சம் வயிற்றுல ஒரு மாதிரி இருந்தது. இந்த பெயினே இல்லை. திருன்னு வீழ்ச்சிக்கிட்டு இருந்த என்ன சரவணன் சாமி செஞ்ச இன்னொரு செயல் திரும்பவும் என்ன திக்குமுக்காட செஞ்சிடுச்சு. பாபாவோட காலடியில இருந்த மண்ணை சாதாரணமா எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. இது என்ன மண்ணு தானேன்னு அசால்ட்டா வாங்கினா அதோட வெயிட்ட பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியான. உள்ள அழகான ஒரு பாபா சிலை. மண் எப்படி பாபா சிலையா மாறுச்சு? எனக்கு தலை சுத்திடுச்சு. எப்பாடி ஒரு நிமிஷம்
எனக்கு இந்த மூன்றாவது கண்ணோட சங்காத்தமே வேணான்னு தோணிடுச்சு. கையில் கொடுக்கும்போது வெயிட்டாக இருந்தது. சரி, அவர் ஓப்பன் பண்ண பார்த்தா சாய்பாபா. எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. இது எப்படின்னு எனக்கும் இன்னும் புரியல, ஆச்சரியமாவே இருக்கு. முதலா ஸ்டோரி பண்ண ஆர்வத்தோட வந்த என்ன பாபா இப்படி எல்லாமா சோதிக்கிறது? இப்பதான் எனக்கு இங்க இருக்கிற சக்தியோட வீச்சு புரிய ஆரம்பிச்சது. இத்தனை அதிசயத்துக்கு என்ன காரணம்? இதுதான் கேள்வி. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன் இங்க மட்டும் இந்த அதிசயங்கள், இதுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலயும் தானே பாபா இருக்காரு அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இத்தனைக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஷீரடி சமாதி மண் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு உலகத்திலேயே, ஷீரடிக்கு அப்புறமா. இப்பதான் இங்க நடக்கிற அமானுஷங்களுக்கான ரகசியத்தை எனக்கு காட்டினாரு சரவணன் சாமி. இதுதான் ஷீரடி சாய்பாபாவோட சமாதி மண். இதுவரை இதை யாருக்கும் காட்டினதில்ல. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக அதை எடுத்து வெளியே காட்டினாரு சரவணன் சாமி. ஷீரடியை தவிர உலகில் எந்த கோயிலையும் இந்த சமாதி மண் இல்லைன்னு இவர் சொல்றாரு. இந்த கோயில் சாய்பாபாவே விரும்பி வந்த இடம். அதனால தான் அவரே இந்த சமாதி மண்ணை தனக்கு கொண்டு வந்து கொடுத்ததா சரவணன் சொல்றாரு. பாபாவே கொண்டாந்து சமாதி மண்ணுன்னு கொடுத்துட்டு போனாரு. அதனால பாபா பிரதிஷ்டனமா அங்கதான் இருக்காரு. இதையெல்லாம் கேட்டதும் தான் எனக்கு இங்க நடக்கிற அமானுஷங்களுக்கான காரணங்கள் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்பதான் நான் முதல்ல இங்க வந்தப்போ நான் பார்த்த சிசிடிவி வீடியோவுக்கு காரணம் விளங்குச்சு. கோரிக்கை சீட்டு மூலமாகவும் பிரார்த்தனைகள் மூலமாகவும் பலர் இங்க வந்து வேண்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கான சூட்சம பரிகாரங்களை இங்க பாபா செய்யறதா எனக்கு சரவணன் சாமி மறைமுகமா விளக்குனாரு. அவருடைய பாதத்துல ஒரு அக்னி ஜுவாலை, நாங்க வந்து ஒரு யாகம்னே சொல்லலாம். அதுவே எரிய தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்கள் அது நீடிக்குது. அதுவே குறைஞ்சு போச்சு. 1.25 அடி உயரத்துக்கு அந்த ஜுவாலை இருக்கு. பக்தர்களுக்காக ஏதோ செய்யறாரு அவரு. ஆனா என்ன செய்யறாருன்னு தெரியல. ஆனா எதையோ செய்யறாரு. எல்லா பிரச்சனையும் ஒரு அக்னி மூலியமா தீக்கணும்னு முடிவு பண்ணாரோ தெரியல. தன்னை தேடி வரும் பக்தர்களோட குறைகளை தீர்க்கத்தான் பாபா நள்ளிரவுல இப்படி ஒரு யாகம் நடத்தி இருக்காரோன்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கான மீடியா இன்ட்ரோவே இந்த சாய்பாபா மூலமா நடந்திருக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. பாபாவை வணங்கிட்டு சரவணன் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூபதி ராஜா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். திருப்பதியில் மறைந்திருக்கும் குடும்ப ரகசியம், தீ விபத்தில் இருந்து காப்பாற்றிய காவல் தெய்வம். நான் நினைச்ச கடவுள் வந்து முன்னாடி தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நடிகர் ஸ்ரீகாந்த் எதிர்கொண்ட மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கு திடீர்னு யாரோ தள்ளினாங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா, சித்தப்பொழு சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.